அனு மேடம், சாமியார் வெளியே தான் நிக்கிறாரு மேடம். வர சொல்லுங்க பங்கஜ் சார். அவர் வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்களே எதுக்கு இவர் வந்திருக்காருன்னு. நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்த வீட்ல தொடர்ந்து தப்பா நடக்கிறதுனால நான் தான் வர சொன்னேன்னு சொல்லிக்கிறேன். நீங்க போய் சாமியார் வர சொல்லுங்க. சரி மேடம். சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல சாமி, உள்ள வாங்க. அனு, யார் இந்த சாமியார்? உனக்கு தெரிஞ்சவரா? ஆமாமா, இந்த வீட்ல அபசகுணமா நடந்துட்டே இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு வர சொன்னேன். நல்ல விஷயம் அனு. இந்த குடும்பத்துக்கு மூத்தவளா நான் தான் இத சாமி. என்னாச்சு சாமி? சந்திரா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. வெயிட் மான்சி, அவர்தான் பூஜை பண்ணிட்டு இருக்காருல்ல. பட் எதுக்கு சார் இப்ப இந்த பூஜை எல்லாம்? ஏன் அனு இப்படி பண்றா?
உனக்கும் இந்த பூஜையெல்லாம் பிடிக்கலையா மீரா? சுத்தமா பிடிக்கல மேம். இன்னும் இதெல்லாம உலகம் நம்பிட்டு இருக்கு. அப்போ அனு செய்யறது நிச்சயம் நல்லதுக்காக தான் இருக்கும். இந்த பூஜை நடக்கட்டும். எனக்கு இந்த பூஜை ரொம்ப பிடிச்சிருக்கு சந்திரா. தப்பு பண்ணிட்டானு, பெரிய தப்பு பண்ணிட்ட. பண்ணக்கூடாத பெரிய தப்ப நீ பண்ணிட்ட. இனிமே இந்த தப்ப உன்னை நான் செய்ய விட மாட்டேன். விட மாட்டேன். என்னாச்சு சாமி, சொல்லுங்க. ஏதோ ஒரு அரூப சக்தி இந்த வீட்ல இருக்குமா? அரூப சக்தினா? நம்மள மீறின சக்திமா. அது இந்த வீட்டை ஆட்டி வைக்க பாக்குது. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ அதால நினைச்சபடி செய்ய முடியல. ஏதோ ஒரு சக்தி அந்த அரூப சக்தியை தடுத்து வச்சிருக்கு. ஆனா எப்பவும் இப்படியே இருக்காது. எப்ப வேணாலும் அந்த அரூப சக்தி தான் நினைச்சதை செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்குமா? இத்தனை நாளா எத்தனையோ கெட்ட சகுனங்கள்லாம் நடந்திருக்குமே. அது எல்லாமே உன் கண்ணுக்கு காமிச்சு கொடுத்திருக்கணுமே. ஆமா சாமி. சாமி, என்னவெல்லாமோ சொல்றீங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? சரியான நேரத்துல தான் என்ன இங்க இந்த பொண்ணு வர சொல்லி இருக்கா. அந்த அரூப சக்தியை நாம வெளியே அனுப்பலனா அது என்ன செய்யும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் சாமி? ஒரு விசேஷமான வேர் ஒண்ணு இருக்குமா. அத கொண்டு வந்து மந்திர உச்சாடனம் செஞ்சு அந்த மந்திர சக்தியால தான் இதை விரட்டி அடிக்க முடியும். அதை இப்பவே பண்ண முடியாதா சாமி? அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. வேர் கிடைக்கணும், அதுக்கு பூஜை செய்யணும், சக்தியை ஏத்தணும். அப்புறம்தான் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை செய்ய முடியும். இதுக்கு எப்படியும் 3 நாளாவது ஆகுமா. இப்படி கிரமமா செஞ்சாதான் அந்த அரூப சக்தி அடங்கும். இல்லனா அந்த சக்தி எதுக்கும் அடங்காது. அது ஏன் சாமி இங்க வந்து தங்கிருக்கு? அது அந்த அரூப சக்திக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சாமி, நீங்க அந்த வேரோட வர 3 நாள்ல அந்த அரூப சக்தி ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த அரூப சக்திய கட்டி போடுறேன். ஆனா என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாதுமா. சாமிய வேண்டிக்குங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இத பூஜை ரூம்ல வைங்க. அந்த ஆத்தா உங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்குவாங்க. என்னாச்சு சாமி? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
அனு, எது செய்யறதுனால சொல்லிட்டு செய்ய மாட்டியா? ஏன் இப்படி எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க? பங்கஜ், நீங்களுமா இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கீங்க? என்ன? ச்சே. அம்மா மகமாயி, சாமியார் வர வரைக்கும் இந்த 3 நாளும் சமாளிக்க சக்தி கொடு. எல்லாரும் சேர்ந்து என்ன கட்டி போட பாக்குறீங்களா? அனு, நீ என்ன வளைக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை வளைச்சு போடுறேன். இந்த மாயாவை எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. உயிரே போனாலும் நினைச்சத முடிக்காம விட மாட்டா இந்த மாயா. நம்ம பொண்ணு கல்யாண பத்திரிக்கை சுப்பு. அதுக்குள்ள மாப்பிள்ள பத்திரிகை எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. சூப்பர். கல்யாண பத்திரிகை விலை ரொம்ப அதிகமோ? ஒரு இன்விடேஷனோட விலை 2000 ரூபாய். ஓ, 2000 ரூபாவா? ஒரு பத்திரிகை 2000 ரூபாங்கிறது ரொம்ப காஸ்ட்லி சார். அங்கிள், என்ன நீங்க? இது காஸ்ட்லி எல்லாம் இல்ல, இது வெரி நார்மல் தான். என்ன மட்டும் செலக்ட் பண்ண சொல்லி இருந்தாங்கன்னா நான் இன்னும் ரிச்சா செலக்ட் பண்ணிருப்பேன். கோல்டுல டிசைன் எல்லாம் பண்ண இன்விடேஷனா பார்த்து இன்னும் பிரமாதமா செலக்ட் பண்ணிருப்பேன். அதனாலதான் மான்சி அண்ணா உன்னை செலக்ட் பண்ண வைக்கலன்னு நினைக்கிறேன். சும்மா இரு சந்திரா, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. பட் சந்திரா, ஏன் ப்ரோயின்லா இவ்ளோ சிக்கனமா மேரேஜ பிளான் பண்ணிருக்காரு? மேம், இது சிக்கனம்லாம் இல்ல, எங்க அப்பா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி தான். அனு மேடம், இதுல ஜாஸ்தி கம்மிங்கிறதுலாம் எதுவும் இல்ல. உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா, அதான் இங்க முக்கியம். எனக்கு ரொம்ப ஹெலிகாப்டர்ல ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு வாவ் சூப்பரா இருந்திருக்கும்ல சந்திரா? ஏன் மான்சி, உனக்கு எதுவுமே சாதாரணமா யோசிக்கவே தெரியாதா? வாட் இஸ் திஸ் சந்திரா? வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தானே. அதுவும் ப்ரோயின்லோ கல்யாணத்தை எப்படி சிம்பிளா பண்ண முடியும்? நாமெல்லாம் இங்க மேரேஜை எப்படி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அனுவையும் ப்ரோயின்லாவையும் பாருங்க, கண்ணாலே பேசிட்டு இருக்காங்க. என்னமாயா, நீங்க இன்விடேஷனை பார்த்து ஒண்ணுமே சொல்லலையே. உங்களுக்கு இன்விடேஷன் பிடிக்கலையோ? ஒருவேளை இன்விடேஷன் இன்னும் ட்ரெடிஷனலா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? இன்விடேஷன் எப்படி இருந்தா என்ன, அதுல உங்க பேரும் அனு பேரும் இருக்கணும். அதுதான் முக்கியம். எப்படா உங்க கல்யாண நாள் வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கல்யாண நாளுக்காக நீங்க ஏன் காத்துட்டு இருக்கணுமாயா? நான் அனுவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவ என் தங்கச்சி மாதிரி. அவளுக்கு நான் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்ய வேண்டாமா? அதுக்குதான். நீங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாலே போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். நான் செய்ய போறதும் ஆசீர்வாதம் தான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்படியே கல்யாண பத்திரிகை அடிச்சு கைக்கு வந்துருச்சு. புஷ்பா, இனிமே சொந்தக்காரங்க உறவுக்காரங்க லிஸ்ட் போட்டு எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடணும். புஷ்பா வா, யாருக்கு நான் கொடுக்கணும் லிஸ்ட் போட்டு அனுப்பி வச்சிருவோம். வரேங்க, வர மாப்ள.
மீராஜி, மேரேஜ் இன்விடேஷனை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. என்ன சொல்றது பங்கஜ், ஒரு இன்விடேஷன் 2000 rupees. டோட்டலா எவ்வளவு இன்விடேஷன் அடிச்சோம், அதோட மொத்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணா மீராஜி, நீங்களும் நானும் செலவு பண்ண போறது இல்லையே. என்னால அப்படி பாத்துட்டு இருக்க முடியாது பங்கஜ். எதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இல்லையா? ஒரு கல்யாணத்துக்காக அத்தனை பேரையும் ரெசார்ட்ல கூட்டிட்டு போய் தங்க வச்சுக்கிட்டு டேமேஜ். ஏன் சென்னையில மேரேஜ் ஹாலே கிடையாதா? ஏன் அங்க மேரேஜ் நடந்த போதாத அனுக்கு? ரெசார்ட்ல ஒரு வாரம் தங்கி இருந்தா எவ்வளவு செலவாகும்னு இந்த அனு ஃபேமிலிக்கு தெரியுமா என்ன? என்ன மீராஜி, புதுசா நீங்க செலவெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேண்டாமா? இதெல்லாம் போயும் இந்த அனுவுக்கா? அனுவோட அப்பா அம்மா பஸ்ல போகும்போது கூட ரெசார்ட்னு உன்னை பாத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன அனுவுக்கு ரெசார்ட்ல கல்யாணம்? என்னால கொஞ்சம் கூட இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படி என்ன இந்த அனு ஸ்பெஷல்? ஏதோ சாதாரண காலனில தானே பிறந்தா, அவளுக்கு ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்? அதெல்லாம் நினைக்க என் மனசு இன்னும் ஆற மாட்டேங்குது. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் மீராஜி. நானோ நீங்களோ அதை தடுத்தெல்லாம் நிப்பாட்ட முடியாது. அதுக்கு பெட்டர் என்னன்னா, என்ன நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கலாம். எப்படி? இப்போ நீங்க உங்களை அப்படி மாத்திக்கிட்டீங்களா? அந்த மாதிரி தானே. அனு வேலைக்கு வந்த அன்னைக்கு அவளை சுத்தமா உங்களுக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அப்படியா? அனு மேடம்னு நீங்க வாய்க்கு வாய் கூப்பிட்டு இருக்கீங்க. நான்சென்ஸ். சாரி பங்கஜ், என்னால உங்களை மாதிரி எல்லாம் மாறவே முடியாது. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வாழ்றவன் தான் மனுஷன். நான் மனுஷனா வாழ ஆசைப்படுறேன். நீங்க எப்படி இருக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டேக் கேர் மீராஜி. என்ன வேலை இது? என்ன அங்கிள் அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டீங்க? இன்னும் நிறைய சாரீஸ் இருக்கு. எவ்வளவு புடவை பார்த்தாலும் நமக்கு பிடிச்சது தானே செலக்ட் பண்ண போறோம். முதல்ல இது என்ன விலைன்னு கேட்டுப்போம். என்ன விலைமா இது? 2,22,000. 2 லட்சமா? எதுக்கு இவ்வளவு லோ பிரைஸ்ல காமிக்கிறீங்க? வெட்டிங்னு சொன்னோம்ல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா காமிக்கலாம்ல. இல்ல ஒரு நிமிஷம், இவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் வேணாம். 20,000 to 25,000 ஏதாவது காமிங்களேன். அதுலயும் ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணிக்கிறோம். சரி காமிக்கிறேன். நீயே ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணு. இந்தாங்க. இந்தாங்க ஆண்டி. இது நல்லா இருக்குல்ல சுப்பு? நல்லா இருக்கு. இது என்ன விலைங்க இது? இது 22,000 ரூபாய். விலை கொஞ்சம் காஸ்ட்லி தான், பரவாயில்ல. அனுமா, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. வாவ், சூப்பரா இருக்குப்பா. உங்க செலக்ஷனை கேட்கணுமா? இந்த புடவை கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல அங்கிள், சாரி. ப்ரோயின்லா, நீங்களாவது சொல்லக்கூடாது. சாரி சுபு சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த புடவையும் இருக்கட்டும். இது நீங்க அனுவுக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி கொஞ்சம் ரிச்சா அண்ணி ஆசைப்படுற மாதிரி ஒரு புடவையும் எடுத்துக்கலாமே. அதுக்கு என்ன சூர்யா சார், தாராளமா எடுத்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே எடுத்து கொடுங்க. நாங்க என்ன வேண்டான்னு சொல்ல போறோம். தேங்க்யூ ஆண்டி. நல்லா காஸ்ட்லியான சாரியா காட்டுங்க. ப்ரோயின்லா, நீங்களும் பாருங்க. அனுவ மேரேஜ் பண்ணிக்க போறது நீங்க தான். உங்களுக்கு தான் இந்த சாரி பிடிச்சிருக்கணும். கரெக்ட் மான்சி. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தேவையானதை பாக்குறாங்க. அண்ணங்கிட்ட யாராவது கேட்டாங்களா பாத்தியா? அண்ணே, நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஏங்க, இருக்கிறதுல நல்ல காஸ்ட்லியான புடவையா எடுங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. இந்தாங்கண்ணே.
இது 4,30,000 ரூபாய். சும்மா எல்லாத்துக்கும் ரேட்டே சொல்லிட்டு இருக்காதீங்க. சாரீஸ மட்டும் காமிங்க, அதுக்கப்புறம் ரேட்ட சொல்லுங்க. வாவ், எக்ஸலென்ட் செலக்ஷன் ப்ரோ இன் லா. அண்ணே, இங்க இருக்கிற எல்லா புடவையும் செமையா இருக்கு, ஏன் இதை மட்டும் சூஸ் பண்ணீங்க? எல்லா சாரியும் நல்லா தான் இருக்கு சந்திரா. ஆனா இந்த சாரி அனுவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, அனுவோட கலர் எலுமிச்சப்பழ கலர், இந்த புடவையோட கலர் நல்ல டார்க்கா இருக்கு. சோ கான்ட்ராஸ்டா அனுவுக்கு சூப்பரா இருக்கும்.